ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் மீம்ஸ் ரியாக்ஷன் தான். இதை முழுக்க முழுக்க சோலோ லெவலிங்கை பார்த்துட்டு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான் இருக்க போகுது. ஏன்னா இன்னும் இன்னைக்கு எத்தனாம் டே, இன்னைக்கு வந்து டியூஸ்டே ஆர் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெளிவாக தெரியல இன்னைக்கு என்ன டேன்னு. இன்னொரு 2 நாளில் 3 நாள்லையோ சாட்டர்டே ஆர் சண்டேல சோலோ லெவலிங்கோட லாஸ்ட் எபிசோடு, சீசன் 2ஓட லாஸ்ட் எபிசோடு விட்டுருவோம். அதுக்கப்புறம் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கழிச்சு தான் சீசன் 3 வரும். அதனால அதை டெடிகேட் பண்ணுற விதமா இப்போ சோலோ லெவலிங்கில் இருக்கக்கூடிய மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் இருக்காது, ஒரு 5-6 தான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிமேல வந்து நம்மளுடைய ஆன்ஸ்லாம் பார்க்க எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்குது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குல்ல இந்த ஆன்ஸ்லாம் பார்க்க. ஒருவேளை இந்த ஆன்ஸ்லாம் லைவ் ஆக்ஷனில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இதோ இப்படி தான் இருந்திருக்கும். இந்த ஆன்ஸ்லாம் லைவ் ஆக்ஷனில் இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உண்மைக்குமே சொல்ல லைவ் ஆக்ஷன் எடுத்து இப்படி தான் இந்த ஆன்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குற நமக்கு எப்படி இருக்கும்? பயம் வருமா? கண்டிப்பாக வராது. பார்க்க சிரிப்பாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் இந்த ஆன்ஸை பார்க்க. அதே அவன் சண்டை போடுறதெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருந்திருக்கும். உண்மைக்குமே இந்த மீன் சூப்பராகவே இருக்குது. இந்த இதை வந்து ஆனால் காஸ்பிளே பண்ணியிருக்காங்க, ஜப்பானில் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்தெல்லாம் பார்க்க ஜப்பானில் இருக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. ஜப்பானில் சொல்ல நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் அது வரும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நம்ம அனிமே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாதிரி கொண்டு வந்த ஜஸ்ட் கொஞ்சமாக கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்து நம்ம பெரு வந்து நம்ம ஜிங்கோ பார்க்கும்போது நம்ம ஜிங்கோ வந்து இந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு இந்த மஸ்கிட்டோ கொல்ற ஸ்ப்ரே வச்சு அடிக்கிட்டு இருக்காப்புல. அதை பார்த்தோன்னே நம்ம வெறும் வந்து அப்படின்னு பிரிச்சுட்டு ஓடுறான். உண்மைக்குமே செம ஃபன்னாகவும் செம்ம கனெக்டாகவும் இருக்குது. ஏன்னா இப்படி தான் இருக்குது அனிமேலையும். அப்போ சூப்பராக சிங் பண்ணியிருக்காங்க, செம்மையான இருந்தது. வாங்க அடுத்தவங்களுக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஜின்கோ வந்து ஃபைனலாக திரும்புவான்ல, அப்போ திரும்புகிற வரைக்குமே நம்ம வந்து அப்படியே ரொம்ப சீரியஸாக ரொம்ப பயமாக அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் திரும்பின உடனே அந்த காலை கட்டினோடனே நம்மளாம் சரியான டென்ஷன் ஆகிருப்போம். வந்த வாரத்துக்கு காலை கடிச்சு துப்புன போல இருந்திருக்கும். ஏன்னா பல டைம் இந்த சோலோ லெவலிங் என்ன இருக்குன்னா செம்ம சூப்பராக கொண்டு போயிட்டுருப்பேன், இங்கேஜாக கொண்டு போயிட்டுருப்பாங்களா, அடுத்து நடக்கும் கொண்டு போயிட்டு இருக்கும் போது டப்புன்னு அந்த காலை கட்டினோடனே செம்ம வெறி ஆயிரும். ஏன்னா அதை பார்க்க முடிச்சு வெறியாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் அது ஆரம்பித்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அதை முடிச்சிருவாங்களா, டென்ஷனாகவே இருக்கும். சில அனிமேலாம் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதில் சோலோ லெவலிங்கும் ஒன்று. உங்களை யார் இந்த அனிமேல பார்க்க முடிச்சல கடைசி அந்த காலகட்டம் முடிச்சு வெறியாவீங்களோ அவங்க மறக்கமே இல்லை, கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகேவா, அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். நம்ம ஜின்கும் பெரோவும் வந்து ஒவ்வொரு டைம் வந்து இந்த மோதிப்பாங்க தெரியுமா, அந்த அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரும்ல, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது. மாங்கால வந்து இப்படி ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க, அனிமேல் இப்படி ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க, கேமில் இப்படி ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டான அவுட்புட்னா அனிமேயோட அவுட்புட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சோலோ லெவலிங் மாங்கா பார்க்க முடிச்சல அந்த ஒவ்வொரு ஃப்ரேமுமே சூப்பராக இருக்குமா. எனக்கு வந்து நான் பயம் வந்துச்சு, ஏன்னா இதை வந்து அனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். பட் மாங்காவிடவே ஒரு ஸ்டெப் அதிகமாக அனிமேல் பண்ணியிருந்தாங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நீங்கள் மாங்காவை பார்த்தாலே தெரியும், அந்த ஆரோவை பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரை விட்டு அப்படி கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த ஆரோ அவங்களுக்குள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிங்களாலே தெரியும், அந்த ஆரோ வந்து அவங்கள சுற்றி வர்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ளேருந்து வர மாதிரி இருக்காது. ஆனால் இது வந்து அவங்களுக்குள்ளேருந்து வர மாதிரி இருக்கும். கேமை பொறுத்த வரைக்கும் சும்மா ஏதோ பெயிண்ட் அடித்து வச்ச மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் லைட் பெயிண்ட் அடிச்ச மாதிரி. ஆனால் இதில் எதில் பெஸ்ட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மாங்காவில் தான் சொல்லுவேன். ஏன்னா அனிமேலே நல்லா தான் இருக்குது பெரோட டிசைனு, பட் மாங்காவில் நல்லா டெரிஃபிக்காக கொடுத்துருந்தாங்க, இதோட நல்லாவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். அப்புறம் கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரு வந்து இந்த பூச்சையும் இந்த இது ரோபோட்டையும் வந்து மிக்ஸ் அடித்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு சத்தியமாக தெரில. பெஸ்ட்டான அவுட்புட் அந்த அவுட்புட்னால் அது அனிமே தான். பட் டிசைன் வைஸாக பார்த்தோன்னா மாங்கா தான். கேம் வந்து எந்த விதத்துலையும் எனக்கு தெரியல. எனக்கு இந்த சோலோ கேம் விளையாடினாலுமே கூட சோலோ கேம் விளையாட ட்ரை பண்ணேன். என் ஃபோன் சர்வர் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஃபோன் வந்து சுத்தமாக உள்ளே போக மாட்டேங்கி, அது கை கொடுக்க மாட்டேங்கி. இதனால் நம்ம ஒரு நாள் சோலோ லெவலிங் கேம் விளையாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம சோலோ லெவலிங் கேம் விளையாடலாமா வேண்டாமான்னு. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் அதை போடலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன். ஏன்னா புதுசாக அடுத்து ஏதாவது ஒரு ஹோப் வேறு யார் ஃபோன்லேயாவது இல்லை புதுசாக ஒரு ஃபோன் வாங்கி தான் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், இந்த மீம் சூப்பராக இருந்துச்சு. வாங்க அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். மாங்காவில் நம்ம ஜிங்கு வந்து இப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க, அனிமேல இப்படி காட்டியிருப்பாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் இப்படி காட்டியிருப்பாங்க. அதை வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. நம்ம நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஜிங்குக்கும் ஏதாவது ஃபைட்டான்னு தெரில, இல்லை இது எடிட் பண்ண சோலோ லெவலிங் ஒரு ஹேட்டரான்னு தெரில. மாங்கா அனிமேலாம் ஓகே ப்ரோ, எதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்படி தாத்தா கிட்ட போய் ஜிங்கு கேஷ் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. இது என்ன, ஆமாம் இது என்ன இதுன்னே தெரில. இது ஏதாவது சீரீஸா மூவியான்னு தெரில.
இது எனக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி சிரிப்பு வந்ததுனாலும் இது வந்து ஹேட்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தோணுச்சு. இல்லை இது ஃபன்னுக்கு பண்ணாங்களா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க அடுத்த மீம்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு மெயின் கேரக்டருமே அவங்களோட பவரை அச்சீவ் பண்ண மூச்சில் அவங்களுடைய டிசைன், அவங்களுடைய அந்த அவுட்புட் அப்படின்றது மாறும், சேஞ்ச் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு எடுத்திங்கன்னா நம்ம ஜின்கோ வந்து இப்படி இருப்பார், ஸ்டார்டிங்கில் எப்படி இருப்பார், ஆனால் அவருடைய பவர் அப்புக்கு அப்புறம் இப்படி மாறிடுவாப்பில். அதே மாதிரி நம்ம ஷார்ட் மோட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் மோட்டில் சும்மாவே பவர்ஃபுல்லாக தான் இருப்பார். பட் அவரோட எக்ஸ்ட்ரீமான பவரான அந்த அசாசின் ஃபார்முக்கு மாறிடுவாப்பில். ஆனால் நம்மளுடைய ஒன் பஞ்ச் மேனில் பார்த்தீங்கன்னா அவன் சைட்டாவை வந்து முதல்ல தான் பார்க்க அந்த ஓவர் பவராக தெரியுற மாதிரியான ஒரு அவுட்புட் வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மாற்றி அவர் பவர்ஃபுல்லாக மாட்டார் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு காமெடி பீஸ் அவுட்புட் வச்சுருப்பாங்க. ஆப்வியஸாக ஒன் பஞ்ச் மேன் உருவானது பல அனிமே கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ், ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லாம் கலாய்க்கணுன்றதுக்காக தான். பட் அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்துச்சு. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சும்மா இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா தெரில, சும்மா தோண்டிச்சு சொன்னேன். சரி ஓகே, இந்த ஒரு மீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க மறக்காமல் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, வாங்க பாருங்க மீம்குள்ளே போயிடலாம். சோலோ லெவலிங்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேனாக யார் இருப்பா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்மளோட ஐகிரிஸ் தான் இருப்பான். ஏன்னா ஐகிரிஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். சோலோ லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்வாட்ஸ்னு வந்துச்சுன்னா ஐகிரிஸை தாண்டி யாருமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஐகிரிஸுமே டிஃபீட் பண்ணாங்க. அந்த கதைலாம் மாங்கால இருக்குது, அதை பற்றியும் பேச வேண்டாம், அது ஸ்பாய்லர். ஆனால் அந்த ஐகிரிஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ்மேனாக இருக்க காரணம் என்ன? ஐகிரிஸ்குள்ளே உண்மைக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஐகிரிஸ்குள்ளே இருக்கிறது யாரும் கிடையாது, நம்ம தலைவன் ஜோரோ தான். ரொனோனோவா ஜோரோ. எப்படி எல்லா அனிமேக்கும் ட்ராவல் பண்ணியாச்சு, சும்மா சோலோ லெவலிங் மட்டும் எதுக்கு விட்டு வச்சுன்னு சொல்லி சோலோ லெவலிங்குள்ளே போய் ஐகிரிஸாக கிளாஸ் ப்ளே பண்ணி நம்ம ஜின்கோடைய ஷேடோவை மாறிப்பாப்புல. உண்மைக்குமே சரியான மீம் தான், செம்ம சிங்கான மீம் கூட சொல்லலாம். இந்த மீம் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்ததோடு சேர்ந்து இந்த மீம் பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி எனக்கு வந்து நிறைய தாட்ஸ் வந்துச்சு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்லாம் கூட தோணுச்சு. ஏன்னா அவரோட என்ன ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக ஆகிறது, அதான் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் போல, ஒவ்வொரு அனிமேக்குள்ளேயும் போய். இன்னும் செமையான ஒரு மீமு. சரி ஓகே, வாங்க இப்போ அடுத்த மீமுக்குள்ளே போயிடலாம். நம்ம ஐகிரிஸை வந்து இது வரைக்குமே நம்ம அந்த ஆர்மெண்ட் போட்டு தான் பார்த்துருப்போம். அந்த மண்டையில் வந்து ஹெல்மெட்லாம் போட்டிருப்பான்ல, அதை வச்சு தான் பார்த்துருப்போம். மாங்காலையுமே நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம், ஃபினிஷிங்குமே அப்படி தான் பார்க்க போகிறோம். ஆனால் ஐகிரிஸ்குள்ளே அந்த ஆர்மரை தாண்டி, அதான் அவனோட முகம்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஹெல்மெட்டு அந்த ஆர்மெல்லாம் தாண்டி அவனுக்குள்ள ஒரு ஃபேஸ் இருந்தால் அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத அது பார்க்க போகிறேன். இது வந்து ஒரு ஃபேன் மேடு தான், ஆனால் ஃபேன் மேடாக இருந்தாலும் தரமாக பண்ணியிருக்காங்க. இது சில அனிமேலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சூப்பராகவே இருக்காது. ஐகிரிஸ்குள்ளே ஒரு வேளை ஒரு ஹியூமன் ஃபேஸ் இருந்தால் அது பார்க்க இப்படி இருந்திருக்கும். இங்கிலீஷ் பார்க்க செமையாக இருக்குது. இவ்வளோ இப்போ இருந்திருந்தால் வேறு லெவலில் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜின்கோ தான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ஜின்கோவை தாண்டி இப்போ பிடிச்ச ஒரு ஃபேவரட் கேரக்டராக ஐகிரிஸுமே இருக்குது. அப்படிப்பட்ட ஐகிரிஸுக்கு வந்து இப்படி ஒரு ஃபேஸை கொடுத்து வச்சாங்கன்னா அதெல்லாம் மாஸாகவே இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு வேளை கொண்டு வரலாம், வாய்ப்பே கிடையாது. 0.0% வாய்ப்பே கிடையாது இப்படி ஐகிரிஸ் கொண்டு வர. ஏன்னா மாங்காலே அப்படி தான் இருக்குது. அது எப்படிதான் மாங்காய் வச்சு தான் அனிமேட் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். பட் நம்ம கனவு கண்டுக்க வேண்டியதான், ஒரு ஐகிரிஸ் இப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்கும் அப்படி சொல்லி. ஓகே, இந்த மீம் சூப்பராக வாங்க அடுத்த மீமுக்குள்ளே போயிடலாம். தரமான ஒரு மீமு. நம்மளுடைய நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஐ ஹோப் ஃப்ரைடே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஃப்ரைடேவாக இருந்தது அப்படின்னா சாட்டர்டே தான் போடுறான். லாஸ்ட் எபிசோட் நாளைக்கு வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சோலோ லெவலிங்கோட லாஸ்ட் எபிசோட் சீசன் 2 ஃபைனல் எபிசோட், ஃபினாலேன்னு கூட சொல்லலாம். அந்த சீசன் 2 எண்டு வருது அப்படின்ற பட்சத்தில் மொத்த பேரும் கிரன்ச்ரோல்ஸ்குள்ளே போகிறாங்க. கிரன்ச்ரோல் சர்வரே கதிகதாங்க போகுது. அவன் தலைவன் தான் சொல்கிறான், அவ்வளோதான் முடிஞ்சுதுன்ட்டான். ஒரு வேளை கிரன்ச்ரோல் சர்வர் மட்டும் இப்போ ஆனால் ஐஹோ நீங்கள் வந்து என்னென்னா இப்போ பார்க்குறோம், இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் இப்போ 4 பேர் இந்த அனிமே பார்ப்பீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட், ரொம்ப அவசரப்படாதீங்க. எனக்குமே ஆர்வமாக தான் இருக்குது. பட் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம், ஏன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட போய் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சர்வர் ஈஸியாக கிடைக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும், நல்ல ஒரு குவாலிட்டியில் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் போகணும்னு வச்சுக்கிங்களேன், சர்வர் வந்து கலகலத்து போயிடும். அதுக்கப்புறம் 1 ஹவரை மாற்றிடுவான் சர்வரை வந்து சரி பண்ணுன்னு சொல்லி. அப்புறம் நம்மளால் 1 ஹவர்லாம் வெயிட் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக போய் கூட பாருங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சீசன் 2 ஃபைனல் எபிசோட், லாஸ்ட் எபிசோட் இதோட 1 வருஷம் இல்லை அது 1.5 வருஷம் கழிச்சு தான் வரும். அதனால் நாளைக்கு நம்ம எல்லோரும் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து சீசன் 2 பார்க்குறோம். அதை பத்திரமா சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறோம். அடுத்த சீசன் 3க்காக நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணலாம். சரி ஓகே, இந்த வீடியோ சூப்பராக, இந்த மீம் சூப்பராக இருந்தது. இப்போ இது கடைசியாக ஒரே ஒரு மீம் மட்டும் பார்த்துட்டு சோலோ லெவலிங்க்கு ப்ராப்பரான ஒரு சீசன் 2க்கு ப்ராப்பரான ஒரு எண்டை கொடுத்துட்டு போயிடலாம். சரி ஓகே, வாங்க அடுத்த மீம் கடைசி மீம்குள்ளே போயிடலாம். இன்பு விசல்ஸ் பெரோ ஃபைட் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு ஃபைட். அதுக்கப்புறம் ஒரே ஒரு எபிசோடு தான், இதுக்கப்புறம் சோலோ லெவலிங் சீசன் 2 முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை தான் செஞ்சோம். ஃபஸ்ட்டு எபிசோடு அந்த 12, 13 எபிசோடை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் லாஸ்ட் எபிசோடை பார்க்கும்போது நமக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த அனிமேவை நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணணும் இந்த அனிமேக்காக.
அது வந்து உண்மையே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வந்து இந்த அனிமையை வந்து நாளையோட முடியுது. ஏன்னா இதுக்காக நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம். ஆல்ரெடி சீசன் 1க்கு ஃபைனலே நம்ம வந்து அந்த அனிமேவில் பெரிய எக்ஸைட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் எப்போண்டா முடியும்னு சொல்லி அந்த ஒரு வருஷம் ஸ்டார்டிங்கில் ட்ரெய்லர் விட்டான். அப்புறம் அனிமே கரெக்டாக விட்டுட்டான். இப்போ கரெக்டாக அந்த அனிமையே முடிக்க போகிறான். ஐ திங்க் சொல்ல வேண்டியது வந்து ஜனவரி ஆர் பிப்ரவரி இல்லை மார்ச்ல இதை 3 மாதத்தில் எதையோ ஒன்று விட்டான். கரெக்டாக ஒரு 2 மாதம் எடுத்தான்னு நினைக்கிறேன். 2 மாதத்துல எப்படியும் இந்த சீசன் 2 வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டான். நம்மளும் வெற்றிகரமாக முடிக்க போகிறோம். கவலையாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல அனிமே இத்தனை ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். பட் வெயிட் பண்ணுவோம். அப்போ வெயிட் பண்ணாதான், ஏன்னா இப்போ சீசன் 3லலாம் பயங்கரமாக இருக்க போது. அதுக்கேற்ற அனிமேஷன் ஒர்க் அவங்களும் கொடுப்பாங்க. ஐ ஹோப், நம்புவோம், எல்லோரும் நம்புவோம் அவங்க நல்ல அனிமேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி. தரமான அனிமேக்காக ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. இந்த வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதோட நம்ம வந்து சோலோ லெவலிங்க்கு வந்து ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்து முடிச்சிடலாம். அடுத்த கட்ட அனிமேஷனை போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தாண்டி இதுக்கப்புறம் புதுசாக வீடியோ போகணும் தான் எனக்கு ஆசை. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம புது அனிமையை பற்றி பேசணும் எனக்கு ஒரு ஆசை. நாளைக்கோ இல்லை நாளாறுலையோ நம்ம சேனலில் ஒரு புது வீடியோ வரும். புது அனிமையை பற்றி ஏதாவது ஒரு அனிமையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற மாதிரியே வரும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு நம்ம இன்னும் நல்ல வீடியோ வந்து சொல்லிட்டு உங்களை தான் உங்கள் VSK. டேக் கேர்.